ஃப்ரெண்ட், இந்த போலோ இருக்கு இல்லையா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான். இதுல வருது பீசோ இன்ஜெக்டர் சொல்றோம் இல்லையா, சொல்லாய் டைப் கிடையாதுங்க. ஸ்விஃப்ட் மாருதி சுசுகி வருதுதான் சொல்லாய் டைப் இன்ஜின் இன்ஜெக்டர், அதாவது இண்டக்ஷன் டைப். இது வந்து பீசோ இன்ஜெக்டர்னு சொல்லுவோம். சப்ளையர் யாருன்னு பாருங்க, கான்டினென்டல். பாத்தீங்க இல்லையா, அந்த இடத்துல கிளியரா பஞ்ச் ஆயிருக்கா கான்டினென்டல்னு. இவங்க தான் இன்ஜெக்டர் சப்ளை பண்ணுவாங்க. இவங்க ஈசிஎம் நிறைய சென்சர்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க தான். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இது ஏன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னா, சொல்லாய் டைப்பை கம்பேர் பண்றப்போ இதோட டாலரன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப 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 கம்மிங்க. இது போக இன்ஜெக்டர் இருக்கு இல்லையா, இப்போ என்ஜின் வந்து ஒரு 2000 ஆர்பிஎம்ல ரெவல்யூஷன் ஆகுதுன்னு வைங்களேன். 2000 ஆர்பிஎம் அதோட ஸ்பீடுனா 2000 டைம் பிஸ்டன். அதாவது பிஸ்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்ஜின் 2000 ஆர்பிஎம்ல சுத்திட்டு இருக்கப்போ பிஸ்டன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 1000 டைம் மேல கீழே டிராவல் ஆகிட்டு இருக்குங்க. 1000 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ அந்த 1000 டைம்ஸ் இது டிராவல் ஆகுது இல்லையா பிஸ்டன், அப்போ இது வந்து ஒரு 500 டைம்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 500 டைம் இன்ஜெக்ட் ஆகணும். அதாவது ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும், ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். இது வந்து 60 செகண்ட்ல ஒரு 500 டைம்ஸ் 2000 ஆர்பிஎம்ல வெஹிக்கிள் ரன் ஆகுறப்போ இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வைங்க. இந்த 500 டைம் இது கட்டாய் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களா, இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப் இருக்கு இல்லையா, அந்த நல்லி. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 500 டைம் லாக் பண்றோம், அன்லாக் பண்றோம், பூட்டுறோம், திறக்கிறோம், பூட்டுறோம், திறக்கிறோம். ஸோ அந்த வாட்டர் வந்து வெளியே டிராப் ஆகிட்டே இருக்குதா. ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த வால்வால அந்த ப்ரெஷரை ஹோல்ட் பண்ண முடியாது. நம்ம பூட்டிருப்போம், ஆனா கீழே டிராப்பா சொட்டு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இன்ஜெக்டரும் வந்து சொட்டு அடிக்குங்க. அதனாலதான் வெளியே ஒயிட் ஸ்மோக் போகும், ஏன்னா ரிச் மிக்சரா போகும் இல்லையா. அதாவது தேவையான அளவை விட இது வந்து அந்த டிராப்பா போறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரிச் மிக்சரா உள்ள போறதுனாலதான் ஃபியூல் வந்து எரியறதுக்கு போதுமான ஏர், காற்று இல்லாம ஆக்சிஜன் இல்லாம வெளியே வந்து ஒயிட் ஸ்மோக்கா போகும் டீசல் எரியாம. இது போக மிஸ்ஃபயர் ஆகுறது, ஜெர்க் ஆகுறது, அந்த நாக்கிங் சவுண்டு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படி நாக்கிங் ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா டீசல் எல்லாம் முன்னக்கட்டியே உள்ள போயிருது இல்லையா, அதனால பிஸ்டன் வந்து மேல டாப் டிடிசி வர்றதுக்கு முன்னாடியே வெடிச்சிடும். அதுதான் நாக்கிங்னு சொல்றோம். ப்ரீ இக்னிஷன் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நாக்கிங்னு. இதுதாங்க எக்ஸாக்டா டெக்னிக்கலா உள்ள ரீசன். ஏன்னா இன்ஜெக்டர் வந்து இன்ஜெக்ட் ஆகாது, பட் அந்த டிராப்பா விழுது இல்லையா, ப்ரெஷர் ஹோல்ட் பண்ண முடியாம வால்வ், அதனாலதாங்க நாக்கிங் ஆகுது.